ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிகாஸ் ரெசிபி. ஏதாச்சும் ஒரு நியூ ரெசிபி ட்ரை பண்ணணுன்னு தோண்டா வாங்க இன்றைக்கி நம்ம ஸ்பைசியான க்ரீன் கிராம் பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான மசாலுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃப்ரெஷ்ஷான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் அண்ட் கேரட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம கூட காரத்துக்கு 3 பச்சை மிளகாவை நல்லா பேஸ்ட்டாக ஆக்கிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ரொம்ப வாசனை நம்மளுக்கு இந்த மசாலுக்கு தரத்துக்கோசரம் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம். கலருக்கு மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் நான் கொஞ்சமாக தான் காரம் போட்டிருக்கேன், மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ நான் 1 கப்பு க்ரீன் கிராம் எடுத்திருக்கேன், அதுவும் ஸ்ப்ரவுட்டட் எடுத்திருக்கேன். இதை எடுத்து நான் பாயில் பண்ணி தனியாக வச்சுருந்தேங்க. அதை தான் இப்போ இந்த மசாலுக்கோசரம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி போடுவோம். இது மேலும் ஸ்பைசி ஆக்கிறதுக்கு நான் நம்ம ஜீரா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, ஜீரக பவுடரை கொஞ்சம் வறுத்து மிக்சியில் அரைச்சிட்டு அந்த பவுடரை ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது ரொம்ப கொஞ்சம் டேஸ்டியும் என்ஹான்ஸ் பண்ணும், ரொம்ப ஸ்பைசியாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் நான் இதை மிக்சரோட ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இப்போ ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. இது போல் இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி ஒரு கப்பில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இந்த மசாலே இருக்கும். இப்போ இதை எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ அசம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்மளுக்கு அந்த மசாலேருந்து எடுத்து இந்த மாதிரி இந்த சப்பாத்தியில் ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்குவோம். பொதுவாகவே நம்ம வீட்டில் பசங்க சாதாரணமாக வெறும் க்ரீன் கிராம் சுண்டலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்தா நம்ம பசங்க சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதுவே இந்த மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணி ஒரு ரெசிபி நம்ம கொடுத்து ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம பசங்களோ இல்லை வீட்டில் இருக்க பெரியவங்களோ சாப்பிட்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, விரும்பி சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணி இதை சப்பாத்திக்கு நம்ம திரட்டுவோம் இல்லையா, அது போல் பண்ண வேண்டியதான். இப்போ பாருங்கள், நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் அந்த கார்னரில் நல்லா சீல் பண்ணிக்கோங்க, பொறுமையாக சீல் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், கம்ப்ளீட்டாக சீல் பண்ணியாச்சு. இப்போ ரொம்ப மெதுவாக இந்த மாதிரி திரட்டிக்கோங்க, ரொம்ப அழுத்தம் கொடுத்துறாதீங்க, இல்லைன்னா வெளியே வந்துடும் ஸ்டஃப்பு. இப்போ பாருங்கள், ஈவனாக நம்மளுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அந்த உள்ளே இருக்கிற அந்த க்ரீன் கிராம் நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சிங்க. அவ்வளோதான். இதை நம்ம தனியாக எடுத்துக்கணும். ஆனால் இருங்க, நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தட்லேயும் எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம கொழுக்கட்டைக்கு எப்படி ஒரு கப் செய்வோமோ அது போல் ஒரு கப் செஞ்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்க க்ரீன் மசாலா ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பால் ஆக்கிக்கோங்க. இதை நம்ம ஆஸ் யூஷுவல் சப்பாத்திக்கு ஃப்ளாட் பண்ணி சப்பாத்தி திரட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி திரட்டிடுங்க. அவ்வளோதான். அதுலேயும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இதை பாருங்கள், ஆல்ரெடி நான் எடுத்திருக்கேன். இப்போ ஒன்றுமே இல்லை, இதை நம்ம தவாவில் போடுறோம். ஆஸ் யூஷுவல் பராட்டாவை நார்மலாக மீடியம் டெம்பரேச்சரில் வச்சு நம்ம செய்கிற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. இதை ஹாட்டாக நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை நான் மேங்கோ ஜாமோட ட்ரை பண்ணேன், ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அதுக்கான லிங்க் செய்முறை லிங்க் நான் கார்டில் கொடுத்துருக்கேன். மேங்கோ ஜாமை செஞ்சுட்டு இந்த பராத்தாவோட டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். மேலும் வேற ஒரு ரெசிபியோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.